ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம் காலையில் இருக்கும். ஒரு கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு 7-8 மணி இருக்கும் சாய்ராம். அப்போது நாங்கள் ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. ஸோ எடுத்து என்னென்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அவங்க ரொம்ப பத்திஷ்டமாக பேசினாங்க. சாய்ராம், நான் இன்றைக்கி மாலி அமாவாசை, அதனால் நான் அப்பாவுக்கு திதி கொடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். அப்போ என் பையன் கூட கூட்டிகிட்டு போயிட்டேன். அவனுக்கு இப்போ 5 வயசு தான் ஆகுது. நான் ஒரு தேங்காய் பழம் இந்த மாதிரி சிலது இலையெல்லாம் வாங்குகிற நேரத்தில் கூட தான் இருந்தான். எப்படி காணாமல் போயிட்டான்னு தெரியல சாய்ராம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம எங்கே தேடினாலும் புல்ல காணோம். நான் ஒரு 2 நிமிஷத்தில் நான் இருந்தேன், திடீர்னு காணாமல் போயிட்டான் சாய்ராம். யார் எடுத்தாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதிஷ்டமாயிட்டாங்க. இது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன சாய்ராம், குழந்தையெல்லாம் இந்த நேரத்தில் எங்கள் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு ஏன் சாய்ராம் போனேன்? இல்லை ரொம்ப அடம் பண்ணி அழுதான் சாய்ராம். சாய்ராம் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்தான் சாய்ராம். நான் சாயின்னு தான் அவன் பேரே வச்சுருக்கிறேன். நான் இப்படி இந்த மாதிரி சாயப்பா என்னை விட்டுட்டாரு சாய்ராம் அப்படின்னாங்க. நம்ம பண்ணுற தப்புலாம் சாயப்பா மேலே சொல்லலாமா சாய்ராம்? நம்ம தானே அதை பார்த்துருக்கணும் அப்படின்னு. என் மேலே தப்பு தான் சாய்ராம். என் அப்பா என்னை எப்படியோ காப்பாற்றி என் குழந்தை குத்துட்டு சொல்லு சாய்ராம். இல்லைன்னா நான் என்ன இல்லை இது இருக்க பண்ண மாட்டேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலோடு பேசினாங்க. உண்மை தானே சார், நம்ம அதை தாங்கிக்க முடியாது. அது திடீர்னு ரொம்ப வருஷம் கிடைச்ச குழந்தை இல்லையா, அது எப்படி இருக்கும்? ஸோ கேட்கும்போது எனக்கும் பயங்கர பதஷ்டமாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நம்ம கண்டிப்பாக கேட்டுருவோம். நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா மூலியமாக பிறந்துருக்க குழந்தை, அவங்க பேர் வச்சுக்கிறீங்க, கண்டிப்பாக அப்போ கைவிட மாட்டார், நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து சிசிடிவி கேமரா வச்சு எங்கே ஏதுன்னு பார்ப்பாங்கன்னு சாய்ராம். உடனே என்ன, ஏன்னா அவர் வந்து பதஷ்டத்தை அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை எங்கிட்ட அவர் அதிகமாக பேசுகிறதுனால அவர் வந்து எங்கிட்ட மட்டும் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் சாய்ராம்ன்றது சொல்லிட்டாரு. டக்குன்னு இது அப்பா என்னை காப்பாற்றுவார், அப்பா தான் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் முதல்ல பதஷ்டம் மாதிரி கோவில் வந்து முதல்ல நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க சாய்ராம், போயிட்டு மற்றது என்ன பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி சாய்ராம் சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கே ஏது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்கொயரி வர நேரத்துக்குள்ள இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா சாய்ராம், இவங்க சொந்தக்காரங்க இதெல்லாம் பார்த்துட்டோன்னே ஒரு கோவில் இங்கே சுற்றி பதஷ்டமாயிட்டு இருக்குல்ல, கோவில் பூசாரி, கோவில் இது தர்மகதா, இவங்கெல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து இந்த பொம்மைங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வண்டி வந்து ட்ரைசைக்கிள் மாதிரி போயிருக்கு போது ஓட்டிகிட்டு, அதை இந்த குழந்தை பின்னாடி போயிருக்கிறான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு இவங்ககிட்ட இருந்து அதை பொம்மைங்களாம் இருக்கேன்னு இவங்க போயிட்டுருக்கான். அவங்க கூடயே இந்த பையன் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறான். இவர் இந்த பொருளெல்லாம் வாங்கி பொறுமையாக, எனக்கு க்ரௌடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார் போல தெரியுது. அதுக்குள்ளே இவன் போய் அந்த 2 சந்து திரும்பிட்டான். அவர் திரும்பிட்டார், இவனும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த பொம்மை வேணும், அந்த பொம்மை வேணும்னா அந்த பெரிய பெரிய காசெல்லாம் இருக்குல்ல, அந்த காசெல்லாம் எங்கேப்பா ஏதுப்பா இதெல்லாம் காசில் நீ எங்கேருந்து வந்த, நீ எங்கேன்னா தெரு சந்தாக திரும்பவும் கன்ஃபியூஸ் ஆகி என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த அவர் வந்து அடுத்த விற்கிறதுல தான் அவர் முக்கியம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன நடந்ததுக்கு அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு வயசான ஒரு மாதிரி வந்து பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்து கோவிலுக்கு வந்திருக்கிறாரு. எங்கேப்பா எதுவுமே கேட்கல. கோவில் வந்து அந்த கோவில்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் யார்ட்டையெல்லாம் பேச, நீ உள்ளே போவாங்க அப்பா இருப்பார் மட்டும் சொல்லிவிட்டு அந்த இதுவும் போயிருக்கு. அவரும் இது போயிட்டுருக்காரு. அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அவர் குழந்தைய கூட்டிகிட்டு கோவிலுக்கு வந்து ஒரு வயசானவர் கூட்டிகிட்டு போயிட்டார். இதுக்குள்ளே இந்த சொந்தக்காரங்க போலீஸ் எல்லாம் தெரிஞ்சு திருப்பியும் என்கொயரிக்காக திருப்பி போலீஸ் இவங்களாம் வந்திருக்காங்க. சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நேராக இந்த கோவிலில் தானே விட்டீங்க, எப்படி போச்சு எது போச்சுன்னு வந்தால் கோவிலில் பையன் இருந்திருக்கான். இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி சாய்ராம் இவ்வளோ தூரம் காணாமல் போயிடுச்சு, எப்படி குழந்தை இப்படி கிடச்சிருக்கு, எப்படி வந்து குழந்தைன்னா தெரியல. ஒரே ஒரு வயசானவர் வந்து கூட்டிகிட்டு வந்து குழந்தைய விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு குழந்தை தான் சொல்லிச்சு. அந்த வயசானவரை நாங்கள் பார்க்கல. அது கேமராவில் பேக் சைட் கேமராவில் ஒரு வயசானவர் மட்டும் வந்தார். அப்படி விட்டு அப்படி நேராக போகிற மாதிரி இருந்தது, அவ்வளோதான் அப்படின்போது. அப்போ அந்த பையனை கேட்டுருக்காங்க என்ன நடந்தது எங்கன்னா. அப்போ தான் சொல்லியிருக்கேன், நான் பொம்மை கூட போனேன், அவர் அந்த பக்கமாக போய் திரும்பிட்டார். அப்புறம் நான் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு கேட்டார், நான் கேட்ட பொம்மைக்கு எது காசு கேட்டார், அது 10 என்கிட்ட காசு 2 ரூபாவோ எது சின்ன குழந்தை என்ன கையில் வச்சுருக்கோம், அது இல்லாத மாதிரி அவர் விற்க ஆரம்பிச்சிருக்கப்போ அப்போது நம்ம அப்பா தான் நினைக்கிறேன், நம்ம நினைக்கிறேன்றதில்ல, நம்ம அப்பா தான், அப்பா ரூபத்தில் வந்திருக்க நம்ம அப்பா தான் வந்து அந்த குழந்தைய இவங்களோட என்ன சாயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த யார் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பையனை அவங்க கேட்டிருக்காங்க என்ன பேர் சொன்னால், அவர் எதை கேட்டாரா என்னன்னு சொல்லும்போது இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் சாயின்னு மட்டும் சொன்னேன்னு அவர் சிரிச்சுக்கிட்டு பாக்கெட்டில் விட்டார். கல்கண்டு மாதிரி இருந்தது, ஏதோ ஒன்று கையில் கொடுத்தார், சாப்பிடுனேன். 2 ஸ்வீட்டாக இருந்தது, சாப்பிட்டுட்டு நான் அப்படியே
கூடிய வந்து அதோ கோவிலில் அப்பா அங்கே தான் இருப்பார் அப்படின்னாரு. நான் அந்த கோவிலுக்குள்ளே வந்தேன். அந்த கோவிலில் இருக்கிறவங்ககிட்ட என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அப்பா தான் இருக்கு, நான் பார்த்தோன்னே நீ யார், அந்த காணாமல் போன பையனா இந்த அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த பையன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தட்டு மாதிரி எதோ சொல்லியிருக்கான் படுத்துது. இவங்களுக்கு புள்ள கிடைச்ச சந்தோஷம் ரொம்ப அளவுக்கு மீறி இருந்தது. இதுக்குள்ளே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இவங்க இப்படி சொல்லிட்டு போனோன்னா எங்களுக்கு ரொம்ப பதஷ்டமாகிடுச்சு. நாங்கள் உட்காந்த குழந்தை இல்லையா, அந்த அம்மாட்ட சொன்னேன்னா அவங்க அப்பா தான் எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சு வெளியே வந்து இது செய்யணும். ஐயோ திருப்பி நான் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் பிரார்த்தனையிலே வைக்கிறேன், எது இருந்தாலும் நீங்கள் ஃபோனை வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1/2 hour கழிச்சு இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி என்னென்னு கேளுங்க. முதல்ல அவங்க போய் ஒரு 1/2 hourக்குள்ளே வரலைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. எனக்காக ஒரே பதஷ்டம். நான் டயல் பண்ண ஒரு 1/2 hour மேலே ஆச்சு. நான் டயல் பண்ண ஆரம்பிக்கும், உடனே கால் வருதுன்னு எனக்கு எடுக்க முடியல. எனக்கு ஐயோ இவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, இன்னும் கிடைக்கலன்னா கஷ்டமாயிடுவேன்னு எடுத்தோன்னே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாய்ராம் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க. இப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது கேட்கும் போது. அப்பா இதெல்லாம் ஒரு சந்தோஷமான வார்த்தைகள்ன்ற மாதிரி. அப்பா என்ன ஆயிடுச்சு சாய்ராம் அப்படின்னு முதல்ல ஒரு 2 நிமிஷம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு சாய்ராம் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், நம்ம அப்பா கை விடலை சாய்ராம், நம்ம அப்பா தான் கூட்டின்னு வந்து விட்டுட்டார் சாய்ராம், நம்ம அப்பாவே கூட்டின்னு வந்து விட்டுட்டார் சாய்ராம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour கூட ஆகலை சாய்ராம், நம்ம அப்பாவே எல்லா வேலையும் பண்ணிட்டார் சாய்ராம். முதல்ல எனக்கு புரியல, நம்ம அப்பா என்ன கூட்டின்னு வந்து விட்டார். அப்போ தான் இந்த பையன் இங்கே இருந்தது, இங்கே போனதும் அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கல்கண்டு கொடுத்ததும் சாய்ராம் நான் அவர் சொன்னால் சாய்ராம் என் பையன் நம்ம நீ பிரசாதமாக அப்பாவுக்கு வைப்பல்ல அந்த கல்கண்டு, அதே கல்கண்டு தான் பாக்கெட்லேருந்து கொடுத்தாரு சாய்ராம். அப்பா அவர் சொன்னார், இது அப்பாவை தவிர யார் சாய்ராம் கல்கண்டுலாம் கொடுப்பார், அப்பா தான் கொடுத்துருக்காரு சாய்ராம். சாக்லேட் கீட்டில் கொடுத்தா கூட நான் இதை யோசிச்சிருப்பேன், அவனுக்கு கல்கண்டு தான் கொடுத்தாரு சாய்ராம். நான் படைக்கிற அந்த பிரசாதம் அவனும் கரெக்டாக சொன்னான், நீ பிரசாதமாக படைப்பில்ல கல்கண்டு அதான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தமிழ் தேடி தெரு ஃபுல்லாக ஏன் அந்த ஏரியா ஃபுல்லாக இன்ச்சாக தேடிட்டேன் சாய்ராம். அந்த மாதிரி யாருமே சிசிடிவி கேமராவில் இந்த மாதிரி யாருமே கிடைக்கல. நம்ம அப்பா வந்து என் குழந்தை சேர்த்துட்டாரு, அவரே தான் எனக்கு இந்த கருவை கொடுத்து இது வளர்க்க வச்சு 5 வருஷம் பாதுகாத்து தொலையும் போது கூட எடுத்துன்னு வந்து பத்திரமா பார்த்துக்கூடான்னு கொடுத்துட்டு போகிறாரு சாய்ராம். நான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், சந்தோஷத்தை உச்சத்துலேயே இருக்கிறேன் சாய்ராம். நம்ம அப்பா இப்படிலாம் மிராக்கல் பண்ணோம். ஏன்னா எனக்கு ஒரு அதிசயம், எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க, உங்களோட கவுண்டிங் ரொம்ப கம்மின்னாங்க. ஆனால் பாபா மேலே முழு நம்பிக்கை வச்சு பல வருஷங்கள் நான் வெயிட் பண்ணி பாபா காப்பாற்றுவார், அவர் கொடுப்பார் அப்படி நம்பிக்கையில் நான் அந்த விடாமல் நம்பிக்கையோடு இருந்த எல்லா விரதத்தை நான் பண்ணி பாபாவுக்கு அருளால் எனக்கு ஒரு பையன் கிடைச்சான். அவனுக்கு சாயின்னு பேர் வச்சேன். இந்த 5 வருஷத்தில் காணாமல் போனவனையும் கூட்டிட்டு வந்து இந்த காலத்துலலாம் காணாமல் போச்சுன்னா குழந்தை தூக்கிட்டு ஓடிடுவாங்க சாய்ராம். ஆனால் அந்த குழந்தைய பத்திரமா யார் கையிலையும் போகக்கூடாதுன்னு எடுத்துருந்து என் கையில் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டார் சாய்ராம். நான் இதுக்கப்புறம் என்ன சாய்ராம் பண்ணுவேன், என்னால் தாங்க முடியல சாய்ராம். நான் என்ன பெருசாக பாபாவுக்கு செஞ்சேன், நான் காலையிலையும் சாயந்தரம் 2 டைம் சாமி தான் கும்பிட்டேன், ஆனால் அவர் என் வாழ்க்கையே திருப்பி கொடுக்குறாரு சாய்ராம், என் உயிரே திருப்பி கொடுத்துட்டார் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, உடம்பு செலுத்திடுச்சு. அவங்க அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, ஏன் திடீர்னு ஒரு மாதிரி அவருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு ரொம்ப அளவுக்கு மீறி சந்தோஷம், அப்போ ஒரு பயங்கர மிராக்கல் பண்ணிட்டாரு அப்படின்னோடனே ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் தான், ஒன்றும் ஆகலை, நானும் பிரார்த்தனை பண்ணும்போது பூ கீழே வந்தது, அப்பயே கொஞ்சம் நல்லது நடக்கும் நான் நினச்சேன் அப்படின்னேன். அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி பூ விழுந்தது சாய்ராம், அப்பயே நான் ரொம்ப சந்தோஷம் சாய்ராம், உங்களால் தான் எனக்கு நீங்கள் பண்ண பிரார்த்தனைன்னாங்க. அதெல்லாம் அப்பா செய்யுது சாய்ராம், நம்ம என்ன பெருசாக செய்யுது, எல்லாம் அப்பாவோடது அப்படின்னு. ஏதோ சாய்ராம் இது காலையிலே நடந்தது, ஸோ உங்களுக்கு இது சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு சொன்னார். சாய்ராம் இது உடனே பண்ணி இந்த வீடியோ போட்டுருங்க சாய்ராம், அப்பாவை கேட்டு எப்படியோ போட்டுருங்க, அது கேட்குறவங்களுக்கெல்லாம் அப்பா எப்படிலாம் மிராக்கல் பண்ணுறாரு ஒருத்தருக்குன்னு தெரியணும் சாய்ராம். நான் இதே டைம் என்ன மற்றவங்க மிராக்கல் நான் கேட்டிருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை சொல்லும் போது மற்றவங்களுக்கு அப்பா கூட இருக்கிறாரு நம்பிக்கையோடு இருப்பாங்கல்ல சாய்ராம். அதே மாதிரி தான் சாய்ராம், இன்றைக்கி அப்பா ஒரு ஒரு பெரிய மிராக்கல் பண்ணார், ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிராக்கல் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஜெய் சாய்ராம். அடுத்த அடுவில்